ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஒரு சூப்பரான மட்டன் அண்ட் வெஜிடபிள்ஸ் கலந்த ஒரு பாய் ஸ்டைல் பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 3 kg பிரியாணி செய்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 kg ஆயிலை வந்து நீங்கள் நல்லா சூடாக்கிக்கணும். அதில் தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காவையும் பொரிய விட்டுடணும். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம ஆனியன்ஸை சேர்க்கணும். 1 kg பிரியாணிக்கு 450 grams ஆனியன்ஸ் தேவை. நான் 3 kgக்கு தேவையான ஆனியன்ஸை இதில் நல்ல மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்ல தின் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும், உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும். ஸோ இந்த ஆனியன்ஸ் வந்து வதங்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 to 15 minutes ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சு தீய வச்சிடாதீங்க. நல்ல மிடில் லோ ஃப்ளேமில் இதை நீங்கள் வச்சு நல்ல பொறுமையாக வதக்கிட்டே இருக்கணும். பொறுமையாக வதங்கி அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமாட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணணும். 1 kg பிரியாணிக்கு 100 grams ஜிஞ்சர், 50 grams garlic தேவை. ஸோ 3 kg பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட்டை வந்து இதில் நான் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிகிட்ருக்கேன். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமாட்டு டொமேட்டோஸும் ஆனியன்ஸுக்கு ஈக்குவலான குவான்டிட்டி தான் நம்ம எப்போதுமே பிரியாணிக்கு யூஸ் பண்ணணும். 1 kgக்கு 450 grams ஆனியன்ஸ்னால் 450 grams டொமேட்டோஸ். ஸோ அந்த டொமேட்டோஸையும் நான் டைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 3 kgக்கு தேவையான அளவுக்கு இதில் நீங்கள் க்ரீன் சில்லிஸையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இந்த டொமேட்டோஸ் வந்து நல்லா மேஷ் ஆகி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அண்ட் இதில் உப்பையும் சேர்த்து நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து நீங்கள் வந்து இதை லிட்டு க்ளோஸ் பண்ணி வேகிற அளவுக்கு விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் கொரியாண்டர் அண்ட் மின்ட்டையும் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கொரியாண்டர் அண்ட் மின்ட்டையும் போட்டு இதில் நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமாட்டு 1 kg பிரியாணிக்கு 2 teaspoon சில்லி பவுடர் யூஸ் பண்ணணும். ஸோ 3 kg பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடரையும் இதில் நான் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமாட்டு நான் இந்த 3 kg பிரியாணிக்கு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன பீசஸாகவும் இல்லாமல் பெரிய பீசஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் பீசஸாக நான் இதில் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் சேர்த்து இதுக்கு குக் ஆகுறதுக்கு ஒரு 1 glass வாட்டர் இதில் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். பிகாஸ் இதிலையே நிறைய வாட்டர் உங்களுக்கு வெளியே வரும். ஸோ தண்ணி அதுலேருந்தே தண்ணி விடும். அதனால 1 glass வாட்டர் விட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இந்த 3 kg பிரியாணிக்கு ஒரு 500 grams இதில் யோகர்ட் நீங்கள் இதை சேர்க்கணும். ஸோ 500 grams தயிரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், தயிர் சேர்த்ததுக்கப்புறமாட்டு அந்த கிரேவியோட கலரே நல்லா சூப்பர் அண்ட் வைப்ரண்ட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் 1/2 kg கேரட், 1 kg பொட்டேட்டோஸையும் இந்த மாதிரி பீசஸாக நான் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கும் 1 glass ஆஃப் வாட்டர் ஊற்றி வேக வைங்க. பிகாஸ் இந்த கேரட் பொட்டேட்டோஸில் இருந்தும் உங்களுக்கு நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். ஸோ இது வெந்துட்டு இருக்கும் போது இன்னொரு சைடில் 3 kg பிரியாணிக்கு 2 kg பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 1/2 hour அட்லீஸ்ட் அது ஊறணும். அட் த சேம் டைம் இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. ஸோ அந்த அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமாட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒலை வைக்க போகிறோம். இப்போ அரிசியை வேகிறதுக்காக அரிசி தண்ணியை ஊற்றி நல்லா ஒலை கொதிச்சதுக்கு அப்புறமாட்டு ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா வேக வைக்கணும். ரொம்ப ஃபுல்லாகவும் குக் ஆகிடக்கூடாது, நறுக்கரிசியாகவும் இருந்துடக்கூடாது. ஒரு 75% இந்த ரைஸ் வந்து குக் ஆனாலே உங்களுக்கு போதும். நம்ம மீதி வேகிறது வந்து தம்மில் வந்து வெந்துடும். ஸோ 75% ரைஸ் வெந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம இதை வடிச்சிடலாம். வடித்த கஞ்சியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, தம் போட்டதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அரிசியை வடிச்சிட்டு நம்ம அந்த கிரேவி மிக்சரில் கலந்துக்கணும். ஃபுல்லாக நீங்கள் கலந்துடக்கூடாது, 1-2 மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மூடியை போட்டு மூடிட்டு நம்ம வடித்த கஞ்சி இருக்குல்ல, அதில் அந்த பாத்திரத்தையும் என்ன பண்ணணும், மூடிக்கு மேலே போட்டு ஒரு 20 minutes அட்லீஸ்ட் நம்ம தம்மில் விட்டுடணும். அண்ட் இந்த கிரேவியில் இருந்த தண்ணியே இது தம்முக்கு போதுமான அளவு தான். பட் ஸ்டில் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வடித்த கஞ்சிலேருந்தே 1 glass வந்து இதில் ஊற்றி நல்லா சமமாக்கி தம் போட்டுருங்க. ஸோ வெரி லோ ஃப்ளேமில் ஒரு 20 minutes தம்மில் இருக்கணும். அதுக்கப்புறமாட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes தம்மில் இருந்தால் போதும். சூப்பராக நல்ல ஸ்மெல்லி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் டேஸ்டியான பாய் ஸ்டைல் பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகிடும். அண்ட் இதுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் வந்து கண்டிப்பாக சிக்கன் 65 வேணும். அண்ட் இதில் யோகர்ட்டு ரைத்தாவும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இல்லாட்டி பிரிஞ்சால் இதுவும் பண்ணிக்கலாம், நீங்கள் பிரிஞ்சால் பச்சடியும். திருநெல்வேலி ஸ்டைலில் சாப்பிட்ணுன்னா இதுக்கு தால்ச்சா வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தால்ச்சா ரெசிபி எப்படி செய்யணுன்றதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ த பிரியாணி இஸ் ரெடி ஃபார் யூ டு ஈட் நவ். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு
கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கும் ரெசிபீஸ்க்கும் எங்கள் பேஜை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.